உங்கள் பிள்ளை ஆரம்பக் கல்வியை கற்பவரா? ஆம் எனின் சகல பெற்றோர்களின் கவனத்திற்கும். இலங்கையில் சகல மாணவர்களுக்கும் தேர்ச்சி மையக் கல்வி வழங்கப்படுகிறது. அதன்படி ஆரம்பப் பிரிவில் கற்கும் சகல மாணவர்களும் தேசிய கல்வி நிர்வாகத்தினால் தயாரிக்கப்பட்ட அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனை அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சி ஆசிரியர் வழிகாட்டியில் வழங்கப்பட்டவற்றை சகல மாணவர்கள் பெற்றிருக்க சகல ஆசிரியர்களும் கட்டாயம் ஈடுபட வேண்டும். தரம் 1 தொடக்கம் 5 வரை 150 தேர்ச்சிகள் உள்ளன. அவை முதன்மை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதன்மை நிலை 1, 2, 3 என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதன்மை நிலை 1 என்பது தரம் 1, 2 ஆகிய வகுப்புகளில் உள்ள தேர்ச்சிகளாகும். அவை 48 உள்ளன. இதனை தவணை அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அவை நடைமுறைப்படுத்தப்படல் வேண்டும். எனினும் ஒவ்வொரு மாதமும் இறுதியில் நிறைவு செய்ய முடியாது. உள்ள தேர்ச்சிகளை அடுத்த மாதத்தின் ஆரம்பத்தில் குறித்த பிள்ளைகளுக்கு நிறைவு செய்ய வேண்டும். தரம் 1 முதலாம் தவணையில் நிறைவு செய்ய வேண்டிய தேர்ச்சிகளில் யாதாயினும் தேர்ச்சி நிறைவு செய்ய முடியாது போனால் அதனை அடுத்த தவணையின் ஆரம்பத்தில் நிறைவு செய்ய வேண்டும். எனினும் சில மாணவர்களால் உரிய காலத்தில் குறித்த தேர்ச்சியை அடைய முடியாது போகலாம். அவ்வாறான மாணவர்களுக்கு தவணை இறுதியிலோ அல்லது தரம் 2 இறுதியிலோ நிறைவு செய்து தரம் 3 அனுப்ப வேண்டும். அதாவது மாணவர்களுள் தனியாள் வேறுபாடுகள் இருக்கின்றன. அதனால் தேர்ச்சியை நிறைவு செய்வதில் ஆசிரியர்கள் பல்வேறு இடர்பாடுகள் இருப்பதால் தரம் 1 நிறைவு செய்ய முடியாது போகும். அனைத்து தேர்ச்சிகளும் முதன்மை நிலை 1 இறுதித் தவணையில் கட்டாயம் நிறைவு செய்து சரியிட்ட பின்னர்தான் அவர்களை தரம் 3 அனுப்ப வேண்டும். இப்போது தரம் 1 முதலாவது தவணையில் நிறைவு செய்ய வேண்டிய தேர்ச்சி ஒன்றை நாம் பார்ப்போம். அதற்கான தலைப்பு நுணுக்கமாக அவதானித்து வித்தியாசங்களை கூறுவார். நாம் இப்போது தேர்ச்சிக்காக தேசிய கல்வி நிர்வாகத்தினால் வழங்கப்பட்ட அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சியை பார்ப்போம். இதில் தரப்பட்ட 2 படங்களுக்கும் இடையில் குறைந்தது 5 வித்தியாசங்களை அல்லது வேறுபாடுகளை மாணவர்கள் இனங்காண வேண்டும். வேறுபாடுகளை இனங்கண்டு பென்சிலால் வட்டமிட வேண்டும். குறித்த மாணவர் 5 இடங்களை இனங்கண்டால் அவருக்கு தேர்ச்சி பதிவேட்டில் சிவப்பு நிறத்தில் சரி அடையாளமிட வேண்டும். அவ்வாறு இடத்தவறின் 4 இடங்களை மாத்திரம் இனங்கண்டால் அவருக்கு பச்சை நிறத்தில் தேர்ச்சி பதிவேட்டில் ஒரு புள்ளி வைக்க வேண்டும். 3 இடங்களை மாத்திரம் இனங்கண்டால் அவருக்கு நீல நிறத்தில் தேர்ச்சி பதிவேட்டில் ஒரு புள்ளி வைக்க வேண்டும். இவ்வாறு பச்சை மற்றும் நீல நிறங்களில் அடையாளமிட்ட மாணவர்கள் தொடர்பில் ஆசிரியர் கவனம் செலுத்தி மீண்டும் அத்தேர்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். அதனை தவணை இறுதியில் செய்யலாம், அல்லது வருட இறுதியில் செய்யலாம், அல்லது தரம் 2 செய்யலாம், அல்லது தரம் 2 இறுதித் தவணையில் செய்து தரம் 3 அனுப்பலாம். எது எவ்வாறாயினும் குறித்த மாணவர் தொடர்பில் பெற்றோருக்கு தெரியப்படுத்தி அவர்களும் குறித்த தேர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளை தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதில் 5க்கு குறைவான சரி பெற்றவர்களுக்கு 2 வித்தியாசமான படங்களை பெற்று அதில் மிகவும் நுணுக்கமாக அவதானிக்கச் செய்து வித்தியாசங்களை வினவ வேண்டும். அவர்கள் வேறுபாடுகளை எழுத்தில் குறிப்பிடுவதை விட விளக்கமளிக்கச் செய்ய வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் பென்சிலால் பதிவுளை செய்ய வேண்டும். இவ்வாறு நமது பிள்ளைகளுக்கு சிறிய வித்தியாசங்களை இனங்காணச் செய்து அதன் பின்னர் படிப்படியாக கூடுதலான வித்தியாசங்கள் கொண்ட படங்களை வழங்கி செய்விக்க வேண்டும். நாம் இப்போது இந்த தேர்ச்சியை ஏன் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பார்ப்போம். பிள்ளைகளை பொறுத்தவரை 2 பொருட்களுக்கான வித்தியாசங்களை இனங்காண படம் மிகவும் பொருத்தம். ஆனால் குறித்த மாணவன் வளர்ந்து பெரியவனாகிய பின்னரும் இத்தேர்ச்சி பயனுள்ளதாக அமையும். அதன்படி பஸ் நிலையங்களில் 2 பஸ் வண்டிகளை இனங்காண, வீடுகள் அதிகமுள்ள இடங்களில் ஒரே மாதிரியான 2 வீடுகளை இனங்காண, இரட்டையர்கள் இருவரையும் இனங்காண என்று வாழ்க்கையில் பல்வேறு இடங்களில் 2க்கு வித்தியாசம் காண வேண்டிய பல்வேறு தேவைகள் உள்ளதை இத்தேர்ச்சி தரம் 1 வழங்கப்படுகிறது. இந்த தேர்ச்சி பாடசாலை கல்விக்கானது மாத்திரம் உள்ளது என்று கருதுவது தவறானது. நமது வாழ்நாள் முழுவதும் இத்தேர்ச்சிக்கான தேவை இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போதும் 2 அல்லது 3 வித்தியாசங்கள் இனங்காண வேண்டி வரும். அதுபோலதான் இங்கு படத்தில் 9 வித்தியாசங்கள் இனங்காணப்பட்டுள்ளன. உங்களது பிள்ளைகளுக்கு வேறு படங்களின் மூலமாகவும் வித்தியாசங்களை இனங்காண வைக்கலாம். இது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாள் 1 முதலாவது வினாவாக வித்தியாசம் காண்பதே வரும். இங்கு உங்கள் பிள்ளை உரியவாறு இனங்கண்டால் புலமை பரிசில் பரீட்சையில் அந்த வினாவுக்கு விடையளிக்க பெரிதும் உதவும்.
இவ்வாறே பெற்றோர்களாகிய நீங்கள் இவ்வினாவுக்கான விடைகளை மேலும் வளர்ச்சியடைச் செய்து முன்னேற்றலாம். அடுத்த தேர்ச்சியை அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. இது தரம் 1 மாணவர்களுக்கான ஆசிரிய ஆலோசகர் எம்.ஐ.எம். நசார் வழங்கியது.